நம்ம மல்லிய எப்படியாச்சும் இந்த சுடரோட கேஸ்ல சிக்க வச்சிரணும் அப்படிங்கிற மாரி தான் தீபிகா பல வழிகள்ல போராடிட்டு இருக்கிறாங்க. சின்ன ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதும், மல்லிய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில நியாயம் அப்படிங்கிறதே தெரியல. நீங்க இது போல நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த ராஜி, ரகு 2 பேரையுமே விசாரிச்சாங்க. அவங்க கூட முன்ன பின்ன முரணா தான் பேசுனாங்க. அதுபோல கவின் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து மல்லி, விஜய் 2 பேரையுமே இந்த தீபிகா டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப மல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் போய் விசாரிச்சாங்க அந்த கத்திய பத்தி அப்படிங்கவுமே, வேற எத பத்தியுமே யோசிக்காம இப்ப மல்லிய அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. விஜயுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவங்க கேட்கறதா இல்ல. இப்ப வேற வழியே இல்ல. இப்ப தீபனோட உதவிய நாடுறாங்க. இப்ப லாயர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால, என்னோட கிளையண்ட்ட நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப தீபன் தீபிகா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. தீபிகாவுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயங்களையா சொல்றாங்க. ஏன்னா சுடர் இறந்த டைம்ல அவங்க தான் மாறு வேஷத்துல அங்க போயிருக்கிறாங்க. அதனால அவங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாரியும், மல்லி யூஸ் பண்ண கத்தி தான் அங்க கிடந்தது அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இப்ப தீபனுமே அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்றாங்க. ஒரு குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு தாயா இருந்தாலுமே நிச்சயமா தன்னோட குழந்தைய மீட்க தான் போராடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல அவங்க போலீஸ் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப மல்லிய விட முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாரி தீபன் கேட்கறாங்க. என்னால நிச்சயமா விட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்ப தீபனுக்கு வேற வழியே இல்ல. தீபிகாவ லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுர்றாங்க. நீ மட்டும் இப்ப அவங்கள வெளில விடல அப்படின்னு சொன்னா, இப்ப பெர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமா தான் மல்லிய நீ உள்ள தூக்கி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாரி நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்கவுமே இப்ப தீபிகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுல இருந்து தீபனுக்குமே தீபிகா எதற்காக மல்லிய பழிவாங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுல அப்கமிங்ல கூடிய சீக்கிரம் விஜய் மல்லி கிட்ட அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.